அடுத்து யாருப்பா? வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் இயரிங் சிவி. கூப்பிடுங்க வாங்க சிவி வாங்க. என்ன கேஸ்? என்னது? என்னங்க கேஸ்? வணக்கம் ஜட்ஜ் மேடம். தம்பி ஜட்ஜ் இங்க. மேடம், அரசுல திட்டம் கொண்டு வராங்க தமிழ்நாட்டுல. அந்த திட்டத்துக்கு ஏன் அவங்க பேர் வைக்கணும், ஏன் பேர் வைக்கணும்? அவங்க பேர் வச்சது தப்பு தானே? இங்க 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 சார், ஜட்ஜி சார், நீங்க சொல்லுங்க. அவங்க பேர் வச்சு எலெக்ஷன் வர போகுது, அவங்க பேர் வச்சு அவங்க தூக்கிட்டாங்க. தம்பி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. என்னப்பா பேசுறாரு இவரு? ஒண்ணும் புரியலப்பா. இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல போட்டிருந்தோம் மேடம். சரி. ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. இவருக்காக வாதாடி ஸ்டே வாங்கியாச்சு. அவங்க ஆப்போனன்ட் என்ன பண்ணிட்டாங்க, மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்திருக்கோம் மேடம். இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? மக்கள் அந்த திட்டத்துக்கு வந்து அவங்க பேர் வச்சிட்டாங்க மேடம். ஆமா மேடம். சரி, ஜட்ஜி கரெக்டா சொல்லிட்டாரு. சரி நில்லு. இப்ப அப்படி பார்த்தா நீங்க கிட்டத்தட்ட 25-26 திட்டத்துக்கு உங்க பேர் வச்சிருக்கீங்களா, தலைவர்கள் பேரை? அது மதர் மேடம். யூனிவர்சல் மேடம். அம்மாங்கிறது யூனிவர்சல். ஆங்கிலத்துல மம்மி ரிட்டர்ன்ஸ் நிறைய போட்டிருக்காங்கல்ல, அது யூனிவர்சல். அது திட்டத்துக்கு வைக்கலாம். அம்மா குடின்னு அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஆனா இங்க வைக்க கூடாதுன்றீங்க. தப்பு இல்லை. அது தப்பு எல்லாம் தப்பு, நாங்கள் செய்தால் தப்பில்லை. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருக்குன்னா இன்னும் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து கோமாளித்தனம் நிறைய பண்றாங்க, அதெல்லாம் எதிர்த்து நீங்க கேஸ் போட்டிருக்கலாம். ஆனா இது உங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தான் இங்க எனக்கு காட்டுது. கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. 10 லட்சம் அபராதம் உங்களுக்கு. அதெல்லாம் ஸ்டே எல்லாம் போட முடியாது. 10 லட்சம் வேணாம் மேடம். 20 லட்சம் போட்டுருங்க. 10 லட்சம் போதும். 10 லட்சத்துக்கு எத்தனை கோட்ரு? போங்கப்பா போங்க. I will see in international court. I will see.